Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. Windows லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த புது ஃபீச்சர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. என்னதான் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பிடிச்சிருந்தாலுமே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அதுல எனக்கு பிடிக்காத ஒரு ஃபீச்சர் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல்ல நம்ம வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணோம்னா அதுல வந்து ரொம்ப கம்மியான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஷோ மோர் ஆப்ஷன்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல இருக்கிற ரைட் கிளிக் மெனு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் லெவல்ல வந்து வரும். இது மாதிரி இன்டீரியரா வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வந்து பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து வேகமாக வந்து ஒர்க் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரொம்ப இன்டீரியராக போயிட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை வந்து கிளிக் வந்து பண்ண முடியாது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவலில் இந்த ரைட் கிளிக் மெனு வந்து சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதனால விண்டோஸ் 10ல இருக்கிற மாதிரியான ரைட் கிளிக் மெனுவை விண்டோஸ் லெவலில் வந்து கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் வந்து பண்ணேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சேன். அந்த ட்ரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் வந்து பண்ண போகிறேன். ஓகே, விண்டோஸ் லெவலில் எப்படி வந்து விண்டோஸ் 10ஓட ரைட் கிளிக் மெனு வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள தெளிவாக போயிட்டு வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் லெவல் ஓஎஸில் ரைட் கிளிக் வந்து பண்ணும்போது இது மாதிரியான ரைட் கிளிக் மெனு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுக்கு பதில் இது மாதிரியான ரைட் கிளிக் மெனு வந்து எப்படி வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். உங்களோட டாஸ் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற சர்ச் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் என்ற இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தை நம்ம வந்து பேஸ்ட் வந்து பண்ணோம். அந்த பேத்துக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பேத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. காப்பி வந்து பண்ணிட்டோன்னே இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு பேத் வந்து இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து நீங்கள் காப்பி பண்ண அந்த பேத் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ நீங்கள் என்டர் வந்து கொடுத்துருவோன்னே CLSIDன்ற இந்த செட்டிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோல்டர் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CLSIDன்ற இந்த செட்டிங் மேலே வந்து ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ என்ற இந்த ஆப்ஷனை வரும். அதை கிளிக் பண்ணி கீ என்ற இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து ஆகிடும். இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் வந்து தரணும். இதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. இந்த நேமை அப்படியே பார்த்து டைப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்து என்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து ரீநேம் பண்ண இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சப் ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணணும். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீநேம் பண்ண அந்த ஃபோல்டர் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து ஆகிடும். இப்போ இந்த சப் ஃபோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் வந்து தரணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ப்ரோசி சர்வர் 32 சொல்லிட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. இந்த சப் ஃபோல்டருக்கான நேமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கூட அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட வந்து பேஸ்ட் வந்து பண்ணலாம். இப்போ என்டர் கொடுத்து அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த சப் ஃபோல்டரை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணுங்க. அங்கே கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்கும். அங்கே டேட்டா என்ற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ நாட் செட்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து தரணும். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிஃபால்ட்ன்ற இந்த ஃபைல் மேலே டபுள் கிளிக் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விண்டோ வந்து வரும். இங்கே வேல்யூ டேட்டா என்ற இந்த இடத்துல எதுவுமே வந்து டைப் பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வேல்யூ நாட் செட்டுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூவும் வந்து முடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் உங்கள் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்க. இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ உங்களோட சிஸ்டமில் ரைட் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா விண்டோஸ் லெவலோட டிஃபால்ட்டான ரைட் கிளிக் மெனு வந்து போயிட்டு உங்களுக்கு விண்டோஸ் 10ஓட ரைட் கிளிக் மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு திருப்பியும் வந்து விண்டோஸ் லெவலோட டிஃபால்ட்டான ரைட் கிளிக் மெனு வந்து வேணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எல்லா ஃபோல்டரையும் வந்து போயிட்டு டெலீட் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து டெலீட் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் வந்து பண்ணிட்டோன்னே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலோட டிஃபால்ட்டான ரைட் கிளிக் மெனு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இப்போ சொன்ன ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நம்ம வந்து உள்ள வந்து ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் வந்து பண்ணோம். அந்த ஃபோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான நேம் வந்து பார்த்தீங்கன்னா தரணும்.
இதுவே நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து வேணும். இந்த ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிட்டு எஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஜஸ்ட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டிசேபிள் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 2 ஃபைல் வந்து இருக்கும். இப்போ வந்து எனேபிள் என்ற இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ரன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஃபைலை ரன் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும் வந்து போதும். உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10ஓட ரைட் கிளிக் மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து விண்டோஸ் 11ஓட டிஃபால்ட்டான ரைட் கிளிக் மெனு வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து டிசேபிள் சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ரன் மட்டும் வந்து பண்ணிட்டு ரீஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான விண்டோஸ் 11ஓட ரைட் கிளிக் மெனு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ சொன்ன இந்த 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து எந்த ஸ்டெப் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஆனால் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறது மூலமாக நம்ம மேனுவலாக வந்து என்ன வந்து பண்ணமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்புக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டே. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் இருக்கிற ரைட் கிளிக் மெனுவை எப்படி நம்ம வந்து விண்டோஸ் 11ல் வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரியே நம்ம வந்து விண்டோஸ் 10ல் அதிகமாக யூஸ் பண்ணுற நிறைய ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டோஸ் 11ல் வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி விண்டோஸ் 11ல் இந்த ஃபீச்சரை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ நினைக்கிறீங்களோ அந்த ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அந்த ஃபீச்சரையும் வந்து எப்படி நம்ம வந்து விண்டோஸ் 11ல் வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் டிராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டிராக் அண்ட் ட்ராப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இமேஜ் இல்லை ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் வந்து இந்த ஃபீச்சர் வந்து இருந்துச்சு. ஆனால் விண்டோஸ் 11ல் பார்த்தீங்கன்னா இந்த டிராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சரை வந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை எப்படி வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவோ இன்னும் அடுத்த ஷார்ட்ஸ்லையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதற்கும் பாய்.